நமது பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னு மேடையில் பேசியிருக்காரு, மக்கள் முன் பேசியிருக்கிறாரு. அதாவது மைக் கேமரா முன்னால வந்து என்ன பேசியிருக்கிறாருன்னா, என் ரத்தம் கொதிக்கிறது, என் உடம்பில் ரத்தம் ஓடவில்லை, சிந்தூர் தான் ஓடுகிறது, சிந்தூர்னா குங்குமம் தான் ஓடுகிறது அப்படின்ட்டு ஆக்ரோஷமா வந்து மோடி அவர்கள் வந்து இந்த சிந்தூர் ஆபரேஷன் பற்றி மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கு கடும் விமர்சனம் வந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, கேமரா முன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறதா, மற்ற இடத்துல உங்களுக்கு ரத்தம் கொதிக்கவில்லையா? அதாவது மணிப்பூர் பிரச்சனை ரத்தம் கொதிக்கவில்லையா? நாட்டுல பல மக்கள் வந்து பசி பட்டினியோட எவ்வளவோ பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் வந்து உங்க ரத்தம் கொதிக்கலன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து ராகுல் காந்தி அவங்க வந்து வைக்கிறாரு. அதே போல வந்து ஆபரேஷன் சிந்தூரை பற்றி மிகப்பெரிய அளவுல வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஆனா இதுவரை வந்து ஒன்றிய அரசிடம் இருந்து, அதாவது மோடி அரசிடம் இருந்து எந்த பதிலுமே வரவில்லை. அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் எந்த, ஏன்னா வந்து ஒரு வேற ஒரு நாட்டுக்கு வந்து, இந்திய நாட்டுக்கும் வேற ஒரு நாட்டு நம்மளுடைய எதிரி நாட்டுக்கும் வந்து பிரச்சனை வருதுன்னா, சண்டை வருதுன்னா, அது வந்து நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளுடைய விவாதிக்கணும். நம்ம இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியோட விவாதிக்கணும். ஆனா வந்து மோடி அரசு வந்து அப்படி எதுவுமே வந்து எதிர்கட்சிகளோட வந்து கலந்துரையாடவே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய தலைமையில மட்டுமே வந்து எதிரி நாட்டோட வந்து சண்டை போடுவதற்கான எல்லா சூழலும் வந்து ஏற்படுத்தினார்கள். அதே போல அதுக்கான விளக்கங்களும் வந்து இதுவரை வந்து நாட்டு மக்களிடமே வந்து மோடி அரசு வந்து சொல்லவே கிடையாது.